பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் ரூத் 1:17. மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். பிரியமானவர்களே, கர்த்தர் மீது நாம் கொண்டிருக்கும் அன்பு நித்தியம் வரை செல்ல வேண்டும். இயேசு முடிவு பரியந்தமும் தம்முடைய சீஷர்களிடத்தில் அன்பு வைத்தார். அதே அளவில் சற்றும் குறையாமல் நாம் கிறிஸ்துவிடம் அன்பு கூற வேண்டும். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னில் அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்டவர் உங்களையும் கேட்கிறார். அவரில் முடிவு பரியந்தம் அன்பு கூறுங்கள். நம்முடைய அன்பு விசுவாசம் காலையில் காணும் மேகத்தைப் போலவும் விடியற் காலையில் தோன்றும் பனியைப் போலவும் ஒளிந்து போகக்கூடியதாய் இருக்கக்கூடாது. சீமோன் பேதுரு ஒரு நேரம் ஆண்டவரை பார்த்து, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்பார். சில நேரம் நான் அவரை அறியேன் என்று சொல்லுவார். இப்படி ஒரு நிலையான நம்பிக்கையும் விசுவாசமும் இல்லாமல் வாழ்ந்தார். ஆனால் பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டிலே இறங்கி வந்து எல்லோரையும் நிரப்பின போது கிறிஸ்துவின் மேல் அளவில்லாமல் அன்பு கூர்ந்தார். துன்பங்கள் உபத்திரவங்கள் வந்தபோதும் இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சி உள்ளவராய் வாழ்ந்தார். கிறிஸ்துவின் அன்பிலிருந்து விலகி போகவே இல்லை. அதுபோல ரூத்தும் தன்னை விட்டு பிரிந்து போகும்படி நகோமி சொன்னபோது, உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து நீர் என்னிடத்திலே பேச வேண்டாம். நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன். நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்றார். அதுபோல மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ் காரியங்களை ஆனாலும் வருங்காரியங்களை ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் அன்பை விட்டு உங்களையும் என்னையும் பிரிக்க மாட்டாது என்று மன உறுதியோடும் நிச்சயத்தோடும் நமக்காய் ஜீவனை தந்து நம்மை மீட்டு ரட்சித்த இயேசுவை மன உறுதியோடும் விசுவாசத்தோடும் நாமும் பின்பற்ற வேண்டும். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரிக்க கூடாது என்று ரூத் ஒரு தீர்மானத்தோடு உறுதியாயிருந்தார். அதே போல இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிற விசுவாசத்திலே நம்பிக்கையிலே உறுதியாக திடமனதாய் நின்று கிறிஸ்து இயேசுவை பின்பற்றக்கூடிய கிருபையும் பலனும் ஒவ்வொருவருக்கும் உண்டாக முடியாது நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். எத்தனையோ பேர் விழுந்து போய் கிடக்கிறாங்க, தளர்ந்து போய் கிடக்கிறாங்க, உலகத்தின் வாழ்க்கைக்கு பின்மாறி போய் இருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்தினால பரிசுத்த ஆவியான தேவன் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. விசுவாசத்துல திடமனதோடு உறுதியாக நிலைத்திருந்து கிறிஸ்து இயேசுவின் பிள்ளைகளாய் வாழ கிருபை செய்யுங்க. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.